உணர்தல் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களா? நம்ம டச் பண்ணுறோம், டச் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆகுதா? அதான் உணருது. நம்ம என்னதான் ஒர்க் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் ஒரு கொசு வந்து நம்ம உட்காரும். கொசு உட்காரும் போது நம்மளுக்கு ஒரு எண்ணம் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடும். ஏதோ ஒன்று நம்ம குத்த போகுது, அலர்ட். எப்படி அந்த அலர்ட்னஸ் கிடைக்குது? நம்ம உடம்ப சுற்றி நம்ம ஃபோக்கஸ் இருந்துக்கினே இருக்குது. கரெக்டா? அந்த ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்கும். நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், வெளியே போகக்கூடாது. ஒன்றத்தை பார்த்து வெளியே போகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம உணர முடியும். நமக்கு என்ன கேட்குதோ அதை மட்டும் தான் செய்யணும். உடல் செய்வதை மனசு செய்வதை சொல்லலை, மைண்டை சொல்கிறது சொல்லலை. உங்களுக்கு 8 மணிக்காக சாப்பிடணும், அதுதான் பசிக்குது, அந்த நேரத்தில் ஏதாவது எது வேணால் சாப்பிடலான்றது சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அந்த டைமில் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம், அந்த டைம் தான் சாப்பிடுவேன், அப்போ தான் பசிக்குதுன்னா சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உணவை சாப்பிட்டு அதிகபட்சமாக சாப்பிடாதீங்க, வேஸ்ட்டு பண்ணாதீங்க உணவை அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு போக வேண்டியது, அதையும் நீங்கள் வச்சு வேஸ்ட் பண்ணிடுறீங்க. முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டில் இருந்த உணவு அதிகமாக வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை தூக்கி போடாமல் அதை தனியாக எடுத்து வச்சு உங்கள் பக்கத்தில் இருந்த யாருக்காவது தானம் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தாங்க, நான் இவ்வளோ தான் தருவேன், இதுதான் சாப்பிட்ணும், இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லித்தாங்க. ஏன்னா உணவு வந்து பெரிய விஷயம், சாதாரண கிடையாது. அந்த உணவு செஞ்சு தர்றதுக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அந்த உணவு வேஸ்ட்டாக போகலாமா? உணவு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம், அவங்களுக்கு போய் சேரணும்ல. அதனால் இப்போ வளர்க்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் நல்லா கற்றுத்தாங்க. எப்பயுமே உங்களுடைய உணவு உன்னிடம் இருக்கிறது, அதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். ஆசையை குறைக்க கற்றுத்தாங்க, கோபத்தை குறைக்க கற்றுத்தாங்க. இதெல்லாம் மாயை. ஃபஸ்ட்டு நீங்கள் மாறுங்க, அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க கற்றுத்தரலாம். நீங்கள் மாறினா தான் உங்கள் குழந்தைய ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மாற்ற மாறும். நீங்கள் மாறினோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம மாயையிலேருந்து விலகி வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டான வழியில் இறைவன்கிட்ட போகிறோம் அப்படின்ற நிலையை நம்ம உணர முடியும். அதுக்கான வழியை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த உலகம் மாறணும்னு ஆசைப்பட்றேன். நான் மாறணும்னா நீங்களும் மாறணும். குரு வந்து தன்னால் வருவாருன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி தன்னால் வந்திருக்கோம். நான் குருன்னு நான் சொல்லலை, என்னோடய குருமார்கள் படித்த விஷயத்த, சொன்ன விஷயத்த, அவங்க படித்து உணர்ந்த விஷயத்த நான் படிச்சிருக்கேன். நான் படித்து தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் நான் குருனா கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கலாம். உங்களுக்கு உங்களோட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் போராடுறேன். நன்றி.